இந்த கேம் ஷோவை அவர் என்ன சொன்னாலும் இன்னைக்கு நாள்ல நான் ஃபுல் விஜய் சேதுபதி சார் பிஆர் தான் சார். நீங்க சூப்பர் சார், நீங்க பிரமாதம் சார். இன்னைக்கு கண்ணாடியை வச்சிருந்து யாரும் வாங்கிடக்கூடாது தூரமாவே நீங்க பாத்தீங்களா, அது இன்னும் அதிக பிரமாதம் சார். லவ்லி சார், ஃபேன்டாஸ்டிக் சார். அதுவும் இல்லாம அதாவது நம்ம ஒண்ணுமில்லாத ஷோ 1.5 மணி நேரம் பார்ப்போம், அவரு 1.5 மணி நேரம் டெலிகாஸ்டுக்கு 9 தடவை பிரேக் எடுக்கிறவரு. அந்த 9 தடவை பிரேக்ல என்னைக்காவது அது ஒருத்தன் கேட்டான்றதுக்காக எப்படியெல்லாம் சொல்றாரு பாரு. நான் கன்ஃபார்மா பாத்துருவேன் ஷோவை. சரி சார், நீங்க சொல்லாதது அம்மா மேல சத்தியமா நான் பாத்துருவேன்றதா எல்லா விதத்திலயும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 4 பேர்கிட்ட கேள்வியா வேற, அதாவது அதுவும் எழுதி வச்சவெல்லாம் என்ன கேள்வி கேட்கறான் சார். உங்களை விமர்சனம் பண்றவங்க நீங்க எப்படி அதை எதிர்கொள்றீங்க? அவங்க உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து விமர்சனம் பண்ணுவாங்க, நான் இங்க நின்று வேலை பார்க்கிறேன். ஆமா சார், நீங்க 15 crore வேலை பார்க்கிற வேலை, அந்த உழைப்பு எங்க கண்ணுக்கே தெரியுது சார். அது என்ன ஒரு உழைப்புனா அப்படி ஒரு உழைப்பு. பாதி நேரம் விளக்கத்திலே ரொம்ப அழகான விளக்கம் என்ன தெரியுமா, நான் ஷோ பார்க்கலனா நாளைக்கு நீங்க டீடைலிங் கேட்கும்போது நான் கரெக்டா சொல்ல முடியாது பாரு. நாங்க அவ்வளவு டீடைலா கேட்கலையே சார், நீங்க ஷோ பாத்தீங்களான்னு மட்டும் தான் சார் கேட்டோம். அதை பார்த்தா என்னெல்லாம் பண்ணுவேன்னு வரைக்கும் நீங்க சொன்னீங்க பாருங்க. அப்பதான் சார் இது ஸ்கிரிப்டட் ஷோன்றத நீங்களே மத்தவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றீங்க சார். நீங்க நடிகன் தான், ஆனா என்னமோ தெரியல இந்த பிக் பாஸ் சீசன்ல மட்டும் உங்க நடிப்பு வந்து அது என்னன்னு தெரியல. அந்த கடலை பெருமையோடு அது வேகுதா வேகலையான்னு தெரியல, அது வரைக்கும் கூட ஆக மாட்டேங்குது சார். சார் அப்புறம் இன்னொன்னு சார், நீங்க இன்னொன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதாவது என்னன்னா இந்த ஷோக்கு மீம் ட்ராலு இதெல்லாம் இருந்து இதெல்லாம் தேவை, இதெல்லாம் இருந்தாதான் நான் இன்னும் வளர்ச்சியா என்னால அதை தாங்கிக்க முடியும் சார். கரெக்ட், அதெல்லாம் தப்பு, நான் ரிட்டையர் ஆயிடுறேன் முடிச்சுக்கிறேன். ஆனா உங்களுக்கு ரொம்ப குசும் சார், அடுத்த தடவை ஏதோ லம்பா பராங்க காப்பரேட்னு நீங்க மறுபடியும் ஒண்ணு வருவேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆக மொத்தம் ஒண்ணு நாங்க மாறினாலும் நீங்க மாறவே மாட்டீங்கன்னு சார். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் சார், ப்ரோமோ உங்களுக்கு புரியுற மாதிரியாவது எடுத்துருங்க சார். அப்புறமாவது ப்ரோமோக்கு வாங்க. அந்த ப்ரோமோவே உங்களுக்கு புரியாம இந்த ஷோ பூரா இருந்துட்டு the show was literally a very great takeaway for me அப்படின்லாம் ஒன்னு சொன்னீங்க பாருங்க, வேற லெவல் சார். நீங்க நான் வந்து உண்மையிலேயே இந்த ஷோவை உங்களுக்கு பொலேர்னு அடிச்சு புரிய வைக்கிற மாதிரி இந்த ஷோவே உங்களுக்கு தெரியணும்னா ஒன்னே ஒண்ணுதான், உங்க சன் இருக்கார்ல சார் நடுவுல சென்டர், அது இல்லாம ஃபுல் ஷோக்கு உள்ள அனுப்பி பாருங்க. இந்த ஷோ உங்களுக்கு நீங்க வெளியில வரும்போது என்ன தெரியும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஊரா விட்டு பிள்ளைங்களா உள்ள போகும்போது நல்ல வெளில இருந்து நல்லா வியாக்கியானமா 100 சொல்லலாம், ஆனா அவன் புள்ள உள்ள போயிட்டு வெளில வரும்போது இந்த அற்புதமான கருத்துக்கள் இருக்குல்ல, அதாவது வெளியில போனீங்கன்னா இந்த வேகமான உலகத்துல நீங்க என்ன எடுத்துட்டு போறீங்க இந்த மாதிரிலாம் சொல்றது இருக்குல்ல, அது அப்பதான் சார் தெரியும். ஒரே ஒண்ணு, தங்களது தவறு புதல்வர் அவரு உண்மையிலே அந்த பையன் பீனிக்ஸ் படத்துல அவ்வளவு எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்கான், பிரமாதமா நடிச்சிருக்கான். ஆனா 1-2 பிரஸ் மீட்ல விளையாட்டா சுவிங்கம் சாப்பிட்டு பேசின பேச்சுல எதிர்க்க இருக்கிறவங்க விமர்சனத்திற்கு உள்ளானதுனால அந்த பையனை என்னமா ரவுண்டு கட்டி அடிச்சாங்க தெரியுமா, ரவுண்டு கட்டி அடிச்சாங்க. இதுதான் நிதர்சன உலகம். விஜய் சேதுபதி சார் இப்ப நீங்க அவங்களை என்ன சொல்வீங்க, மீம் மெட்டீரியல், ட்ரால் மெட்டீரியல், இல்ல விஜய் சேதுபதிக்கு பிடிக்காதவங்க, அது இல்ல சார். இந்த ஷோ தவறா போகுது. இந்த ஷோ ரொம்ப தார்மீகம் இல்லாம தர்மம் இல்லாமல் நிறைய விஷயம் நகர்ந்து போகுது. அதை உங்க மட்டுமே நம்பக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நியாயமா இருங்க.